அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். சங்கு மிகவும் புனிதமான ஒன்று. இந்த சங்கு நம்ம வீட்டில் வச்சுருக்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும்? இந்த சங்கு மகாலட்சுமியோடு ஒப்பிடுவாங்க. பாற்கடலை கடையும் போது மகாலட்சுமி அவதரித்ததாக சொல்லப்படுது. அந்த நேரத்தில் இந்த சங்கும் அவதரித்ததாக சொல்லப்படுது. இந்த அளவுக்கு புனிதமான சங்கு நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான தீய சக்திகள் இது தடுக்கும், என்ன மாதிரியான நன்மைகள் அதிர்ஷ்டத்தை இது கொண்டு வரும்? அதுவும் வலம்புரி சங்கு மற்ற எல்லா சங்கை விட மிகவும் விசேஷமானது, சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இடம்புரி சங்கு எப்படி இருக்கும், வலம்புரி சங்கு எப்படி இருக்கும், போலியான சங்கை எப்படி கண்டுபிடிப்பது? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி சங்கை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ மிகவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சங்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சங்கு என்பது கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லக்கூடாது, கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சங்கு கடலிலிருந்து உயிரோடு தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிரை எடுத்துட்டு இந்த சங்கை பலவிதமான ஆசிட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம பார்க்கக்கூடிய பளபளன்னு வெள்ளையாக இருக்கிற மாதிரி கடலுக்குள்ளே சங்கு இருக்காது. ரொம்பவும் அழுக்காக பாசை பிடிச்சிருக்கும். அந்த பளபளப்பாக இருக்கக்கூடிய லேயர் மேலே பல அடுக்குகளாக பாசையும் அழுக்கும் சேர்ந்துருக்கும். ஆசிட் ட்ரீட்மெண்ட் மூலம் நீக்கி அதுக்கப்புறம் சங்கின் பல்வேறு பயன்பாடுகளுக்கு ஏற்றவாறு, அதாவது சங்கு நாதம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரியே இந்த சங்கை டிசைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கோவிலில் அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இந்த சங்கை டிசைன் பண்ணுவாங்க. சில நாடுகளில் இந்த சங்கை ஆபரணங்களாகவும் அழகு பொருட்களாகவும் பயன்படுத்துகிறாங்க. ஏன் நம்ம நாட்டிலே பல இடங்களில் அழகு பொருளாகவும் இந்த சங்கை பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சங்கை அழகாக தேய்ச்சி ஷைன் பண்ணி இந்த சங்கை விற்பனைக்கு கொண்டு வராங்க. சங்கு நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் ஏன் இவ்வளோ புனிதமான ஒரு பொருளாக சொல்கிறாங்க அப்படின்னா, பாற்கடலை கடையும் போது அமிர்தம் வந்தது, அதனோட பலவிதமான மங்களகரமான முக்கியமான தெய்வீக அம்சம் கொண்ட பொருட்கள் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் மகாலட்சுமியும் அவதரித்ததாக நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் உருவான ஒரு பொருள் தான், மங்கள பொருள் தான் இந்த சங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சங்கு என்பது நம்முடைய சாஸ்திரத்தில் மிகவும் முக்கியமாக கருதப்படக்கூடிய மங்கள பொருளாக சொல்கிறாங்க. மேலும் இந்த சங்கு வைத்து இந்து சாஸ்திரத்தில் செய்யக்கூடிய பல்வேறு விதமான வழிபாடுகள் என்ன, அந்த வழிபாடுகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்து சாஸ்திரத்தில் சங்கு என்பது மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய மங்கள பொருள். இந்த சங்கு வீட்டில் பூஜையில் வைத்து முறையான வழிபாடு செய்வதன் மூலம் மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, குபேரருடைய அருளும் ஆசையும் நிறைவாக கிடைக்கும். இதனால் செல்வத்திலும் செல்வாக்கிலும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உயர்வும் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. மேலும் பொதுவாக சங்கு வைத்து செய்யப்படக்கூடிய வழிபாட்டு முறைகளில் வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு அப்படின்னு இரண்டு வகை உண்டு. இடம்புரி சங்கை காட்டிலும் வலம்புரி சங்குக்கு தான் அதீதமான சக்தி, அதீதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு இந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பொதுவாக சங்கு என்பது மங்கள பொருள் என்பதால் வலம்புரி சங்காக இருந்தாலும் சரி, இடம்புரி சங்காக இருந்தாலும் சரி, முறையாக முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்தால் அதனுடைய பலன் அதீதமாக கிடைக்கும். வலம்புரி சங்கை கொண்டு செய்யக்கூடிய பூஜை அதனுடைய பலன்கள். வலம்புரி சங்கில் தீர்த்தம் கொண்டு துளசியிட்டு பூஜை செய்து அதன் பிறகு அந்த தீர்த்தத்தை பருகுவதன் மூலம் மங்கள ஸ்ஞானம் கிடைத்ததாக நம்பப்படுது. மேலும் சரியான முறையில் வலம்புரி சங்கையோ இடம்புரி சங்கையோ வீட்டில் பூஜை செய்து வந்தால் அந்த வீட்டிற்கு பில்லி, சூனியம், ஏவல், கந்திசி இது போல எந்தவித கஷ்டமும் எதிர்மறையான விஷயங்களும் அந்த வீட்டிற்கு அண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வாஸ்து தோஷம் ஒரு வீட்டிலோ, தொழில் செய்யும் கட்டிடத்திலோ, வியாபாரத்திலோ இருந்தால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் துளசியை சங்கில் இட்டு அதன் பிறகு அந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் மாலை நேரத்தில் தெளித்து வந்தால் அந்த தோஷம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் என்பது நம்பிக்கை. மேலும் திருமண தடை இருந்தாலும் சங்கை கொண்டு பூஜை செய்வதன் மூலம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அங்ககாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகர் பெருமானுக்கு சங்கில் பாலூற்றி பூஜை செய்வதன் மூலம் திருமண தடை நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கை துணை அமையும் என்பது நம்பிக்கை.
மேலும் வியாபாரத்தில் நஷ்டம், முன்னேற்றம் இல்லை. கடன் தொல்லை அதிகமாக இருந்தால் இவற்றிலிருந்து விடுபடுவதற்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏறுவதற்கும் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் சங்கில் குங்குமம் இட்டு பூஜை செய்து வந்தால் கடன் தொல்லை நீங்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பது நம்பிக்கை. மேலும் இந்த அளவுக்கு புனிதமாக கருதப்படக்கூடிய சங்கை வெறும் தரையில் வைக்கக்கூடாது, ஒரு துணியின் மீது தான் வைக்க வேண்டும். அவ்வாறு இல்லை அப்படின்னா ஒரு தட்டில் பச்சரிசி போட்டு அதன் மீது தான் சங்கு வைக்க வேண்டும். சங்கு வழிபாடு என்பது மிக முக்கியமாக கருதப்படுது. தினமும் சங்குக்கு நல்ல வாசனை கொண்டு திரவியங்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும், அல்லது குறைந்த அளவாவது நீரை கொண்டாவது அபிஷேகம் செய்ய வேண்டும். மஞ்சள் குங்குமம் பூவிட்டு தான் சங்கு நீங்கள் வீட்டில் பூஜிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். சங்கை நீங்கள் இது போல செய்யாமல் அந்த சங்கை நீங்கள் அலட்சியப்படுத்தினாலோ, சங்கில் துர்நாற்றம் வருவது போல செய்தாலோ, சங்கில் தூசி படிந்தாலோ வீட்டிற்கு கஷ்டம், பண நஷ்டம், மேலும் பலவிதமான பிரச்சனைகள் வரும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக கருதப்படுது. பொதுவாக சங்கு எடுத்து நீங்கள் காதில் வச்சிங்க அப்படின்னா ஓம் என்ற பிரணவ மந்திரம் அதில் நம்ம தெளிவாக கேட்க முடியும். அதனால தான் சங்கு பிரணவ மந்திரத்தின் ஒரு அடையாளமாகவே நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் கருதுகிறாங்க. மேலும் இந்த சங்குநாதத்தை வீட்டில் ஒலிக்க செய்யலாமா? தாராளமாக ஒரு முக்கியமான பிரார்த்தனையின் போது, வழிபாடின் போது இந்த சங்குநாதத்தை நீங்கள் ஒலிக்க செய்யலாம். இந்த சங்குநாதத்தை ஒலிக்க செய்வது மூலம் சிவனுடைய அருளும் மகாவிஷ்ணுடைய அருளும் நிறைவாக கிடைக்கும். இந்த சங்குநாதத்தை கேட்கும் போதே மனதிற்கு ஒரு விதமான நேர்மறையான ஆற்றலும் ஒரு புத்துணர்ச்சியும் ஏற்படும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வைப்ரேஷன் தான் இந்த சங்குநாதத்தில் இருக்குது. சங்கு வைத்திருந்தாலே மிகப்பெரிய செல்வந்தராகவும் கோடீஸ்வரராகவும் ஆவதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்கிறாங்களே. ஏன்னா சங்கு வைத்திருந்தால் மட்டுமல்ல, அந்த சங்கு நீங்கள் வியாபாரம் செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு கூடிய வாய்ப்புண்டு. அந்த அளவுக்கு மிகவும் மிகவும் விலை மதிக்க முடியாத அளவுக்கு தன்மை கொண்டதான் அந்த சங்கு. அதாவது 1000 இடம்புரி சங்குக்கு சமமானது தான் ஒரு வலம்புரி சங்கு. அதுவும் இந்திய வலம்புரி சங்குக்கு அந்த அளவுக்கு மதிப்பு அதிகம். பெரும்பாலும் இந்தியாவில் காணப்படக்கூடிய வலம்புரி சங்கு அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாட்டு கடலில் கிடைக்கக்கூடிய வலம்புரி சங்கு தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய வலம்புரி சங்கு ரொம்பவும் விலை மதிக்க முடியாததாக கருதப்படுது. 1000 இடம்புரி சங்குக்கு சமமானது தான் ஒரு வலம்புரி சங்கு. 1000 வலம்புரி சங்குக்கு சமமானதான் ஒரு சலஞ்சலம் சங்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சலஞ்சலம் சங்கு எவ்வளவு மதிப்பாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு வலம்புரி சங்கு லட்சக்கணக்கில் போகும். அப்போ சலஞ்சலம் சங்கு எவ்வளோ லட்சத்துக்கு போகும்னு பாருங்க. 1000 சலஞ்சலம் சங்குக்கு சமமானது தான் பாஞ்சச்சனியம் அப்படின்னு ஒரு சங்கு இருக்கு. இந்த சலஞ்சலம் சங்கு பாஞ்சச்சனியம் சங்குடைய மதிப்பு எவ்வளோன்னு நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்க. வலம்புரி சங்கின் மதிப்பே லட்சக்கணக்கு அப்படின்னா சலஞ்சலம் சங்கு பாஞ்சச்சனியம் சங்குன்னு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் போகும். இதெல்லாம் இந்திய பெருங்கடலில் தான் கிடைக்கக்கூடிய ஒரு சங்கு. ஆனால் இந்த சங்கு ரொம்பவும் ரொம்பவும் ரேர் பீஸ் அப்படின்றாங்க. தங்கம், வைடூரியம் இதை விட விலை மதிக்க முடியாததாக நம்முடைய இந்தியாவில் மற்றும் உலக அளவில் இது கருதுகிறாங்க. அதனால தான் சங்கு வைத்திருந்தால் மட்டுமல்ல, சங்கு வியாபாரம் செய்தால் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இடம்புரி சங்கு, வலம்புரி சங்கு எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்பவும் எளிமையான ஒரு முறை தாங்க. சங்குடைய தலைப்பகுதி இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த அமைப்பு உங்களை நோக்கி இருக்கணும். அதனுடைய வால் பகுதி வெளிநோக்கி இருக்கணும். அதனுடைய வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, அது எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். தலைப்பகுதி உங்களை நோக்கியும் வால் பகுதி வெளியே நோக்கியும் அதனுடைய வாய்ப்பகுதி எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய வாய்ப்பகுதி இடது பக்கம் இருந்துச்சு அப்படின்னா அது இடம்புரி சங்கு. அதனுடைய வாய்ப்பகுதி வலப்பக்கம் இருந்துச்சுன்னா அது வலம்புரி சங்கு. பெரும்பாலும் இந்தியாவில் காணப்படக்கூடிய எல்லா சங்கும் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாட்டு வலம்புரி சங்கு தான். அதனுடைய அமைப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெலிதாக இருக்கும். ஆனால் இடம்புரி சங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கும். அப்போ இந்திய வலம்புரி சங்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய அமைப்பு இடம்புரி சங்கு போல குண்டாக இருக்கும். அதனுடைய வாய்ப்பகுதி வலது பக்கம் நோக்கி இருக்கும். அதனால தான் இதனுடைய மதிப்பு மிகவும் மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வலம்புரி சங்குல தலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் இருக்கு இல்லையா, அது போல ஒரு அமைப்பு இருக்கும். அதனால தான் இதற்கு இன்னொரு பேர் மகாவிஷ்ணு சங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம்புரி சங்குல 3 விதமான கோடுகள் இருக்கும். இந்த 3 விதமான கோடுகளை பிரம்மா, மகாவிஷ்ணு, சிவன் அப்படின்னு குறிக்கப்படுது. மேலும் இதில் ஆண் சங்கு, பெண் சங்கு அப்படின்னு 2 வகை இருக்குது. ஆண் சங்கில் எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெண் சங்கில் எந்த லேயர் இல்லாமல் நல்லா அழகாக ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சங்குகள் பல வகைகள் இருக்குது. இதில் நாம் பெரும்பாலும் கோயில்களில்
நம்ம வீடுகளிலும் பயன்படுத்தக்கூடிய சங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வலம்புரி இடம்புரி சங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலில் அபிஷேகத்திற்கு இடம்புரி சங்கு பயன்படுத்துவாங்க. மேலும் சில கோவில்களை இன்றைய அளவுக்கும் இந்திய வலம்புரி சங்கு பயன்படுது. நான் வலம்புரி சங்கை பார்த்த ஒரு திருத்தலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இன்றைய அளவுக்கும் இந்திய வலம்புரி சங்கு வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலை நீங்கள் போய் பார்க்கலாம். ஒருவேளை அங்கே இந்திய வலம்புரி சங்கு இல்லை அப்படின்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் மூலஸ்தானத்து சிவனுடைய அருகிலே இந்திய வலம்புரி சங்கு வச்சுருப்பாங்க. நீங்கள் எப்போ போனாலும் அந்த சங்கை பார்க்கலாம். மிகவும் மிகவும் ரேரான ரொம்பவும் அதிர்ஷ்டம் நிறைந்த சக்தி வாய்ந்த சங்காக இந்திய வலம்புரி சங்கு கருதப்படுது. அந்த அமைப்பு கொண்ட வலம்புரி சங்கு தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் மூலஸ்தானத்தில் வச்சுருக்காங்க. நம்பிக்கை சார்ந்த முறையில் சங்கை வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் மிகப்பெரிய நல்ல பலன்களும் ஏற்படுது. தொழில் சார்ந்த முறையில் சங்கு வைத்து நீங்கள் வியாபாரம் செய்வதன் மூலம் நல்ல ஒரு தொழில் வளமும் ஏற்படும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் சங்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த சங்கு வலம்புரி சங்கா இடம்புரி சங்கா, அந்த சங்கை வைத்து நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னும் உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி இன்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.